அதனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் உங்களையும் கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் விடுவிச்சு உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை படித்து அப்படியே மனதுருகி நீங்கள் ஜெபிக்கணும். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ மனதுருகி ஜெபிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனதுருகி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். என் அன்பு சகோதரியே, கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு உருக்கமான இரக்கத்தினால உன்னை மறுபடியும் என் சமூகத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஒரு சில பாதையில் நீங்கள் போகும்போது இந்த கடன் தொல்லையில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் போது பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு பாதையில் போவது போல் எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. பொதுவாக நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டால் எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க, எல்லாரும் உங்களை ஒதுக்குவாங்க. ஏன் உங்கள் காதலை விழுகிற மாதிரி கடங்காரின்னு சொல்லி உங்களை இந்த உலகம் நிந்திக்கும். அதனால் தயவு செய்து ஏசப்பா உங்களை வெறுக்கலை, உங்களை அவர் கைவிடலை, அதை மாத்திரம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஏசப்பா உங்களை கைவிடவே இல்லை. நீங்கள் மன தைரியத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். என் ஆண்டவர் என்ன கைவிடலை, ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, அவருடைய உருக்கமான இரக்கம் என்னை தாங்கும் அப்படின்ற தரிசனத்தை வெளிப்பாடுகளை முதல்ல இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளு.